டிஏவை கொடுப்பதற்கு கூட ஒரு போராட்டத்தை முடியாது. அகவிலை படிக்காத பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முக்கியமான கோரிக்கை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என 2021 திமுக வாக்குறுதி அளித்திருந்தது. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டை கடந்த பிறகும் நிதி நெருக்கடி என சொல்லி அந்த கோரிக்கையை பற்றி திமுக அரசு வாய் திறக்கவே இல்லை என்பது ஆசிரியர் அரசு ஊழியர்களின் குமுறலாக இருக்கிறது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் இன்று மதிய உணவு இடைவேளையின் போது பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரி தலைமைச் செயலக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய தமிழக அரசு அமைத்துள்ள குழு வெறும் கண் துடைப்பு முயற்சிதான் என ஊழியர்கள் கோஷங்களை எழுப்பினர். காலம் தாழ்த்தும் அரசை கண்டித்தும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த கோரியும் கோஷங்களை முழங்கினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தலைமைச் செயலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பழைய பென்ஷன் கோரிக்கையை வென்றெடுக்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது என ஒரு நிர்வாகி ஆவேசமாக பேசினார். எந்த வேலையும் செய்யவில்லை. அப்போது கீழே இருந்த ஒரு ஊழியர், இத்தனை நாளாக என்ன செய்தீர்கள், எங்கே போனீர்கள் என கேட்டார். போன அதிமுக ஆட்சியிலாவது தொடர் போராட்டம் நடத்த முடிந்தது. இந்த ஆட்சியில் அது கூட முடியவில்லை. 4.5 ஆண்டுகள் சும்மா இருந்துவிட்டு தேர்தல் நெருங்கும் போது ஒப்புக்காக போராட்டம் நடத்துகிறீர்களா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? முதல்வர் பார்த்துவிட்டார் என சொல்லியே ஏமாற்றுகிறீர்கள். தொடர் போராட்டம் நடத்துவதுதான் தொழிற்சங்கவாதிகளுக்கு அழகு. நீங்கள் எல்லாம் தொழிற்சங்கவாதிகளே இல்லை என ஆவேசமாக சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தார். அவர் உண்மைகளை உடைத்து பேசிய மேடையில் பேசிய நிர்வாகி கண்டுகொள்ளாமல் உரையாற்றிக் கொண்டிருந்தார். ஆர்ப்பாட்டம் முடிந்து எல்லோரும் கிளம்பும் வரை அவர் தொடர்ந்து சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தார். அவரது பேச்சில் நியாயம் இருப்பதை உணர்ந்து சிலர் மட்டும் கைத்தட்டி பாராட்டினர். 4 வருஷத்துல இவங்க என்ன பண்ணாங்க? 4 வருஷம் காத்திருந்துகிட்டு இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இன்னும் 12 வாரம் தான் இருக்குது. இந்த 12 வாரத்துல மிகப்பெரிய போராட்டமா? இது பருவ காலம் வர மாதிரி செப்டம்பர் வேணா ஒரு போராட்டத்தை கொண்டு வரது. செப்டம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் ஜனவரி மாசத்துல வந்தோடனே வந்து எங்களை சிஎம் பார்த்துட்டாரு. ஒரு போராட்டத்தினுடைய இது என்ன? சிஎம் பார்த்துட்டா போராட்டம் முடிஞ்சிருச்சா? சிஎம் தான் வந்து சிஎம் பாக்குறீங்க, அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, எதுவுமே பண்ண முடியாது. நாங்க போய் சிஎம் பார்த்துட்டேங்க. இவங்க சொல்றது என்னன்னா, போன ஆட்சி காலத்துல சிஎம் பார்க்க விடல, நாங்க இப்ப சிஎம் பாக்குறோம். இது மட்டும் தானே? இதுதான் போராட்டமா? இதுதான் போராட்டமா? எதுக்கு நீங்க அரசாங்கத்தை நாங்க அரசு இருக்கணும்? அரசியல் கட்சியை நாங்க ஏன் கேட்கணும்? அரசியல் கட்சி தேர்தல் வாக்குறுதி என்பது பொய்யானது. தேர்தல் வாக்குறுதி இல்லை, ஆயிரக்கணக்கான தேர்தல் வாக்குறுதியை இந்த அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அரசியல் கட்சிகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தொழிற்சங்கத்தோட நெறி என்ன? தொழிற்சங்கத்தோட நெறி வாழ்வாதார கோரிக்கை. ஓய்வூதியம் என்பது வாழ்வாதார கோரிக்கை. அந்த வாழ்வாதார கோரிக்கைக்கு யார் இருந்தா என்ன, யார் இல்லாட்டி என்ன, யார் ஏத்துக்கிட்டா என்ன? இவங்க தான் ஏத்துக்கிட்டாங்க, இவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீங்க ஏன் இதை ஏமாத்துறீங்க? தொழிற்சங்கத்திற நிறைய யார் இருந்தாலும் இல்லாட்டியும் வாழ்வாதார கோரிக்கையான ஓய்வூதியத்தை பெறுவதற்கு தொடர்ந்து போராடுவோம்னு சொல்றதுதான் ஒரு தொழிற்சங்கவாதியினுடைய இயல்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழிற்சங்கவாதிகளே இல்லை. அதான் இந்த சாவுக்கு எடுக்க காரணம்.